வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை அப்பன் திருப்பதியில வந்து பார்த்தீங்கன்னாங்க, மாத்தூர் போற வழியில மாத்தூருக்குள்ள சொல்லல. மாத்தூர் போற வழியிலேயே இருக்கு. இந்தா தெரியுதுங்களா? வண்டியெல்லாம் போகுதா? அதாங்க ரோடு. அந்த பைக் போகுது பார்த்தீங்களா? அதுதான் ரோடு. இந்த ரோட்ல இருந்து பாருங்க, அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் கட்டிங்ல இந்தா தெரியுது கார் போகுதுங்களா? ஆ இதுதான் இந்த ரோடு. இதில வந்து இந்த மாத்தூரு, குருத்தூர் போகக்கூடிய பஸ்ஸு எல்லாமே இதெல்லாம் போகும். இதுலேருந்து இந்த ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4 வே ட்ராக்குங்க. அழகர் கோயில் 4 வே ட்ராக்கு. அவ்வளோதாங்க ஒரு 100 மீட்டர்ல இருந்து 150 மீட்டர்ன்றது அதிகங்க. மீட்டருங்க. கிலோமீட்டர் இல்ல. மீட்டர் மீட்டர்ல இருக்கு. அ இந்த இடம் பாருங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா? இது கார்னர் ஃப்ளாட்டு. இந்த கார்னர் ஃப்ளாட்டுக்கு அடுத்த ஃப்ளாட்டு. அந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வீட்டுக்கு நேரா பின்னாடி வரக்கூடியது. வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுங்க. ஒரு 7,50,000 கோட் பண்றாங்க. ஒரு 3 1/4 சென்ட்டுக்கு கூடயே இருக்கு. வழக்கம் போல அந்த கொஸ்டின் கேட்பீங்க. அ இந்த கமெண்ட்ஸ்ல வந்து, "அந்த 3 1/4 சென்ட்டும் அந்த 7,50,000 அப்படின்னு நீங்க கேட்பீங்க. டவுட்ல வருவீங்க. அந்த மாரி எதுவும் நெனச்சுக்கிறாதீங்க. 1 சென்ட்டு ரூ. 7,50,000 கோட் பண்றாங்க. பேசிக்கலாம். பேசிக்கலாங்க. விலை வந்து பேசிக்கலாம். 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீடு அந்த மாரி வருது. ஆ அந்த மாரி 24 அடி ரோடு இந்த மாரி வரும். இது கம்மியா தான் ரோடு போட்டு காமிச்சிருக்காங்க. ஆனா 24 அடி வரைக்கும் வருங்க. இதுல வீடுகள்லாம் நெறஞ்சு இருக்குது. நல்லா இருக்குது. இந்த பாருங்க வீடுகள் தெரியுதுங்களா? வீடுகள்லாம் இருக்கு. இங்கிட்டு பாருங்க ரோடு, இந்த பக்கம் வீடு. ஃபுல்லா வீடுகள் நெறஞ்ச பகுதிங்க. சேஃப் அண்ட் செக்யூர்டு. எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா இருக்கு. ஏரியா நல்லா இருக்கு. தண்ணி நல்லா இருக்குங்க. எல்லாமே குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போர் போட்டோனே நம்ம பில்லர் குழி தோண்டுறப்பயே தண்ணி வந்துரும். அப்படின்னு நான் சொன்னோனே நீங்க எல்லாருமே மனசுக்குள்ள நீங்க நெனப்பீங்க. எப்படியா பில்லர் குழி தோண்டுறப்ப தண்ணி வரும் அப்படின்னு. தண்ணி பாசனம் நெறஞ்ச இடங்க இந்த இடம். அதனால பில்லர் குழி தோண்டுறப்பயே தண்ணி வரும். 10 அடியிலே தண்ணி வரும். பில்லர் குழி நம்ம தோண்டுவோம்ல தாராளமா நீங்க வந்து தோண்டி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஆமா. நல்ல தண்ணியாவும் இருக்கும். வழக்கமா நெறைய இடத்துல உப்பு தண்ணி இருக்கும். ஆனா அந்த மாரி இல்லாம நல்ல தண்ணியாவே இருக்குங்க. தண்ணிக்காக தாங்க இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸு. அது மட்டும் இல்ல, ஒரு 4 கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அழகர் மலைய வந்து நம்ம நேர்லயே பார்க்கலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறப்பயே நீங்க பார்ப்பீங்க எவ்வளோ தூரத்துலன்னு. நேர்ல வந்து இந்த லொக்கேஷன பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இது வழியா தாங்க அழகர் வருவாரு. அப்பன் திருப்பதி மண்டபப்படி வர்றப்பயும் சரி, அவர் இங்க மதுரை வந்துட்டு போறப்பயும் சரி, இங்க ஸ்டே பண்ணி தான் அவர் கோயிலுக்கு போவாரு, வருவாரு. சரிங்களா? அப்ப ஈஸியா தரிசனம் பண்ணிக்கலாம். இன்னொன்னு தண்ணி நல்லாயிருக்கு, காற்று நல்லாயிருக்கு, எந்த ஒரு கரைச்சலும் இல்ல. லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனா இருக்கு. பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவா இருக்கு. நல்ல ரோடு இங்க பாருங்க. ரோடெல்லாம் பெரிய ரோடுகளாவே இருக்குங்க. அருமையான ஏரியாவா இருக்கு. மரங்கள்லாம் வச்சு அப்படியே அழகா ஒரு சோலையா அருமையா இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கு. நீங்க நேர்ல வந்து பார்க்குறப்ப தான் தெரியும். உங்களுக்கு வீடுகள்லாம் நம்ம ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு. இந்த லொக்கேஷன வந்து நேர்ல வந்து பாருங்க. கொஞ்சம் தூரத்திலே ரோட்ல இருந்து 4 வே ட்ராக்ல இருந்து கொஞ்சம் தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலமா அந்த ஃப்ளாட் இருக்கு. சரிங்களா? சதுரமான ஃப்ளாட்டுங்க. இந்த முன்னாடி கிராஸு, பின்னாடி கிராஸு, அந்த பக்கம் இழுத்துருக்கு. அந்த மாரி எதுவும் இல்ல. நச்சதுரமா இருக்கக்கூடிய ஃப்ளாட்டு. அந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியே 3 கல் வரும். அப்படியே நான் உங்களுக்கு அத நீங்க நேர்ல வரும்பொழுது அந்த அந்த இருக்கு பாருங்க. அந்த மரம்லாம் இருக்கு பாருங்க. வேப்ப மரம். அந்த பிளாட்டு தாங்க. இதுல உங்களுக்கு எது அப்படின்றத நேர்லயே போய் காட்டலாம். உள்ள போயி. எல்லா இடமும் என்ன, எல்லாம் சதுரமா இருக்கும். இந்தா இருக்கு பாருங்க. இதையும் காட்டாம இருந்தா எப்படி? இது எந்த இடம்னு நீங்க காட்டல. இதுல தான்றீங்க. அப்புறம் எதுவும் சொல்லலையே அப்படின்னு நீங்க நெனைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால சரி காமிச்சுருவோம். இந்த இருக்கு பாருங்க. இந்த கல்லு. இந்த ஒரு கல் இருக்கா? அந்த 3வது கல் இருக்கா? இந்த வீட்லேருந்து அப்படியே எடுத்துக்கோங்க. அங்கே ஒரு கல் இருக்கா? இங்கே ஒரு கல் வந்து சாய்ஞ்சு போச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காட்டாம இருந்தேன். சாய்ஞ்சிருச்சு. நம்ம அந்த கல்லை ஒண்டி அளந்து ப்ராப்பரா குடுத்துருவோம். அதேமாதிரி இந்த டிடிசி ரெரா அப்ரூவல் இது எல்லாமே இருக்குங்க. ஆமா. நீங்க லோனுன்னு போனா எல்லாத்தையும் வந்து நீங்க போட்டுக்கலாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. லோன் அரேஞ்ச் பண்ணணுமா? அதையும் நம்ம பண்ணி குடுத்துருவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1442 சதுரடி வருதுங்க. 29.52க்கு 48.87 அந்த அளவீட்ல இருக்கு. ஆமா. பாருங்க. மேலும் இந்த இடத்த பத்தின தகவல்களுக்கு வீடியோல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேர்ல வந்து பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.